போச்சம்பள்ளி அருகே உள்ள கூச்சானூர் மோட்டூர் பகுதியில் ஒரு வாரமாக கிணற்று இடுக்கில் தவித்த 6 அடி நல்ல பாம்பு இரக்கத்துடன் மீட்க நடவடிக்கை எடுத்த விவசாயி. போச்சம்பள்ளி தீயணைப்பு படை மீட்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கூச்சானூர் மோட்டூர் பகுதியில் 70 அடி ஆழ கிணற்று இடுக்கில் கடந்த ஒரு வாரமாக உணவு தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருந்த 6 அடி நீள நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கூச்சானூர் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் காளியப்பன். இவரது விவசாய நிலத்தில் 20 அடி அகலமும் 70 அடி ஆழமும் கொண்ட கிணறு உள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த கிணற்றுக்குள் நல்ல பாம்பு ஒன்று தவறி விழுந்துள்ளது. இதை கவனித்த காளியப்பன் பாம்பு தானாகவே வெளியேறிவிடும் என்று நினைத்து விட்டுவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் ஒரு வாரம் கழித்து அவர் கிணற்றை பார்த்தபோது பாம்பால் கிணற்றின் பாதி தூரம் வரை மட்டுமே ஏற முடிந்துள்ளதும், மேல் பகுதிக்கு வர முடியாமல் சுவரில் உள்ள ஒரு சிறிய இடுக்கில் தஞ்சமடைந்திருப்பதும் தெரியவந்தது. கடந்த ஒரு வார காலமாக உணவு மற்றும் தண்ணீரின்றி பாம்பு மிகவும் களைப்படைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காளியப்பன் பாம்பின் மீது இரக்கம் கொண்டு உடனடியாக போச்சம்பள்ளி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் கிணற்று இடுக்கில் பதுங்கியிருந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை சுமார் அரை மணி நேரம் போராடி லாவகமாக உயிருடன் மீட்டனர். பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அந்த நல்ல பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.